அந்த மாதிரி அந்த ஒரு சேவகர்கள் இவங்க எல்லாருமே இந்த ரதத்தை செய்வதற்கு 57 நாட்கள் எடுத்துக்கொள்வார். இது தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இதேதான் ஃபார்மாலிட்டிஸ். அந்த நேரத்துல கரெக்டா அந்த 57 நாட்கள் மகாகாலா அப்படின்னு ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. மகாகாலா அப்படிங்கும்போது அந்த கஜபதி ராஜாவினுடைய அரண்மனைக்கு எதிரில தான் இது செய்யப்படும். அக்ஷய திருத்தியான்னு நம்ம சொல்றோம்ல. அக்ஷய திருத்தியா அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு தங்க ஆபரண மாளிகைக்கு சென்று அங்க போயிட்டு ஒரு 1/2 கிராம் 1 கிராம் நம்ம காயின் வாங்கினா நம்ம லைஃப்லயே பெருசா அச்சீவ் பண்றோம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா. கரெக்டா அந்த அக்ஷய திருத்தி அப்போ ரதம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும். அதுல இருந்து 57வது நாள். அதே போல அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மரத்துண்டுகள் 2188 துண்டுகள். இது அப்படியே ப்ரிசைஸா ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு நம்பர்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய புக்ல எழுதி வச்சுக்கிறது, டயக்ராம் போடுறது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நாட் ஹைலி குவாலிஃபைடு ரிட்டர்ன் லா, ரிட்டர்ன் ப்ரொசீஜர், ரிட்டர்ன் டயக்ராம், மேனுவல் ஒண்ணுமே கிடையாது. பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த தொழிலில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். 57 தினங்கள், 2188 கட்டைகள். அதே போல ஒவ்வொரு ரதத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த துணி அவ்வளவு பிரகாசமான துணிகள். பார்ப்பதற்கு அந்த சில்க் துணி, ஒவ்வொரு துணியும் அப்படியே மூடி வச்சுட்டு அவ்வளவு பிரமாதமாக அந்த துணிகள் பயன்படுத்தப்படுகின்றன. எல்லாமே மேன்மேடு. அவங்க அடிக்கிற ஆணி, அந்த பிராக்கெட் போடுறது, கிளாம்ப் போடுவோம் இல்லையா, நம்ம ஒர்க் பண்ணும்போது, வீட்டுல ஒர்க் பண்ணும்போது கிளாம்ப் பண்ணும்போது எல்லாமே மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்ல பண்றாங்கல்ல. அவங்க அப்படி பண்றது கிடையாது. எல்லாமே அங்க இருக்கிற அந்த பிளாக் ஸ்மித் அப்படிமோல அந்த இரும்பு பட்டறை வச்சிருக்கிறவங்க, அவங்க வடிவமைக்கக்கூடியது. அந்த இரும்பு உலோகங்களை எல்லாம் வாங்கி அவர்கள் வடிவமைப்பார்கள். எப்படி அதை பண்ணணும், அந்த கிளாம்ப் எப்படி சைஸ் வேணும், எந்த ஷேப் வேணும் அப்படின்ட்டு. மார்க்கெட்ல போயிட்டு ரெடிமேடா இல்லைன்னா பெரிய கம்பெனிங்க கிட்ட சொல்லி ரெடிமேடா பண்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த நேரத்துக்கு அவங்க என்ன வேணுமோ அதை செய்வார்கள். அதே போல அந்த ரதம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரதத்திலும் எவ்வளவு விக்கிரகங்கள் வைக்கப்படும், எப்படி வடிவமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. 9 வகையான தேவதைகள், 9 வகையான விக்கிரகங்கள் ஒவ்வொரு ரதத்திலும் வைக்கப்படும். பர்ஷ்வ தேவதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி 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 விக்கிரகங்கள் மாதிரி ஒரு 9 விக்கிரகங்கள் வைப்பாங்க. அதன் பிறகு கோடா, குதிரைகள் சொல்லுவோம் இல்லையா, 4 குதிரைகள், ஒவ்வொரு ரதத்திலையும் 4 குதிரைகள் வைக்கப்படும். துவாரபாலகாஸ், ஒவ்வொரு ரதத்திலையும் 2 துவாரபாலகர்கள், டோர் கீப்பர் சொல்றோம் இல்லையா, ஜெய விஜயன் மாதிரி, அந்த மாதிரி 2 பேர் ஒவ்வொரு ரதத்திலும் இருப்பாங்க. அதே போல ஒவ்வொரு சாரதி. அதே போல கஜ தேவதா, எப்படி அர்ஜுனனுடைய ரதம் செல்லும் பொழுது சாரதியாக பகவான் இருந்தபோது, அந்த ரதம் செல்லும் பொழுது ஹனுமான் எப்படி அந்த கஜத்தில் இருந்தாரோ, தேவதையாக கஜ தேவதா அந்த கொடியினுடைய ரூபமாக அதுல இருந்தாரோ, அது போல இந்த ஒவ்வொரு ரதத்திற்கும் அந்த கொடி மேல ஒரு தேவதா இருப்பார்கள். அது இல்லாம அஷ்ட மஞ்சரிகள், எப்படி பகவான் கிருஷ்ணருக்கு ஸ்ரீமதி ராதாராணியுடைய அந்த சகிகள் இருக்காங்களோ, அது போல அஷ்ட மஞ்சரிகள். இது எல்லாமே மரத்தால் செய்யப்பட்டது. இது இத்தனையுமே ஒரு ரதத்தின் உள்ள இருக்கும். இப்படிப்பட்ட மரத்தினால், இட் இஸ் நாட் அன் ஆர்கிடெக்சரல் இன்வென்ஷன் ஆர் சம்திங் லைக் த டிராயிங், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே மேனுவலா போடுறாங்க. இவங்களுக்கு எல்லாம் காலேஜ்ல போய் ட்ரைனிங் ஆர்ட் கல்ச்சர் அதெல்லாம் படிச்சோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க எல்லாமே யூஸ் பண்றது என்னன்னா ஹாத்து அவர் அங்கிலி அப்படிம்பாங்க அந்த ஊர்ல. ஹாத்துனா கை சைஸ். நம்ம ஒரு ஜான் 2 ஜான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு விரல் அளவுன்னு சொல்றோம் இல்லையா, அங்குலி விரல் அளவு. அவங்க மெஷர்மெண்ட் பண்றது எல்லாமே கையில வச்சுட்டு தான் அவங்க மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போட்டு எல்லாத்துக்குமே மரத்தினால், அவங்களால பயன்படுத்தக்கூடிய மரத்தினால். அதே மாதிரி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் எல்லாமே ட்ரெடிஷனல் டூல்ஸ். முட்காரா கோரமுண்டா அப்படின்னா மரத்தால் செய்யப்பட்ட சுத்தி. அந்த ஃப்ரண்ட்ல கொஞ்சம் குண்டா இருக்கும் அடிக்கிறதுக்கு,
ஒரு மரத்தாலான சுத்தி, அதைத்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் டூல்ஸ் நம்ம பாக்குறோம், இன்ஜினியரிங் டூல்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம், அந்த மாதிரிலாம் அவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அதே போல ஒவ்வொரு வருடமும் புதிதாக ரதங்கள் செய்யப்படும். இப்ப நிறைய கோயில்கள் நம்ம பாக்குறோம், ரதத்தை பண்ணிட்டு அதை தனியே ஒரு இடத்துல வச்சிருவாங்க, தேர் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் அதை வெளியே எடுத்து பெயிண்ட் அடிச்சு சின்னதா ரிப்பேர் பண்ணி அதையே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. இங்க வந்து அப்படி கிடையாது. கம்ப்ளீட்டா எவ்ரி இயர் இந்த 57 நாட்கள் அக்ஷய திருத்தியால ஆரம்பிச்சு முழுக்க புதிதாக செய்யப்பட்ட ரதங்கள் தான், அப்படிப்பட்ட ரதங்கள் தான் அது செய்யப்படும். இந்த ரதத்துல என்னென்னலாம் இருக்கும் நம்ம வந்து சொல்லிட்டோம், இவ்வளவு எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ரதம், ஒவ்வொரு ரதத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா, ஜெகநாதர் வரக்கூடிய ரதத்தின் பெயர் நந்தி கோஷ். அதனுடைய உயரம் 7 அடி 16 சக்கரங்கள் உடையது, 7 feet and 16 wheels. 16 கலைகள், தயா, பொறுமை, ஷமா, தீர்ப்பு வழங்குவது, தபஸ்யா, சரிசமமான நோக்கு, அந்த மாதிரி அந்த 16 வகையான குணங்கள், அந்த குணங்களை குறிக்கக்கூடிய வகையில் 16 சக்கரங்கள், 7 அடி, அதனுடைய உயரம் 45 சென்டிமீட்டர். இதெல்லாம் பிக்ஸ்டு, ஒவ்வொரு வருஷமும் இதைத்தான் கரெக்டா வருவாங்க. அதே போல மஞ்சள் கலர்ல 4 குதிரைகள் பூட்டிய தாருகன், பகவான் கிருஷ்ணருடைய சாரதி தாருகன், அவன்தான் வந்து ஜெகநாதருடைய ரதத்தை செலுத்தக்கூடியவனாக வந்து அமர்கிறான். அந்த 4 குதிரைகளுடைய பெயர் என்னன்னா சங்கிகா, ரேச்சிகா, மோச்சிகா, ஜுவாலினி அப்படின்னு 4 குதிரைகள். அடுத்தது பலராமர், அவருடைய ரதத்தின் பெயர் வந்து தலத்வஜம். அது வந்து 14 சக்கரங்கள். ஃபர்ஸ்ட் வந்து 16, இது வந்து 14 சக்கரங்கள் உடையது. ஒவ்வொரு மன்வந்தரத்தினுடைய பெயரில் அதை ஞாபகப்படுத்துற விதத்துல அதனுடைய ஒரு ஐடென்டிபிகேஷன், சிக்னிபிகன்ஸ். மன்வந்த்ராஸ், ஸ்வயம்புவா, ரோச்சிஸ்தா, உத்தமா, ரைவதா, வைவஸ்வதா. இப்போ போயிட்டு இருக்கிறது வைவஸ்வத மன்வந்திரம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு மன்வந்திரத்தினுடைய பெயரை வைத்து அந்த இது 1 அடி கம்மி, ஹைட்டை பொறுக்கும் போது 1 அடி கம்மி. அதே போல நீல நிறம், அந்த துணிகள் எல்லாமே நீல நிறத்தில் செய்யப்படும். அந்த 4 குதிரைகளினுடைய பெயர் வேதங்களினுடைய பெயர்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அந்த சேரியட் டிரைவர் வந்து மத்தாலி யாரு? இந்திரதேவனினுடைய சேரியட், இந்திரதேவர் ரதத்தினுடைய சாரதி. வாசுகி இல்லையா, அந்த பாம்பு, அந்த வாசுகி தான் கயிறு, தாம்பு கயிறாக, அந்த ரதத்தை இழுக்கக்கூடிய கயிறாக அங்கு வருவது யார் என்றால் வாசுகி. சுபத்ரா தேவ தலனம் இல்லைன்னா பத்மத்வஜம் அப்படிங்கிற பேரு. 12 சக்கரங்கள், 43 அடி, கொஞ்சம் உயரம் கம்மி, சிவப்பு நிறம். 12 சக்கரங்கள் என்னன்னா 12 மாதங்களை குறிக்கக்கூடியது. குதிரைகளுடைய பெயர்கள் பிரக்ஞா, அனுபா, கோஷா, அக்ரி. அதனுடைய சாரதி யார் என்றால் அர்ஜுனன். ஸ்வர்ணச்சூதன் அப்படிங்கிறது தான் அந்த கயறு, அந்த தாம்பு கயிறு சொல்றோம் இல்லையா, அதிலேதான் சுதர்சனமும் இருப்பார். இந்த 4 ரதங்கள்ல 3 பேரை நம்ம பார்த்தோம். அங்க இருக்கிறது யாரு என்றால் சுதர்சன் இருப்பார். ஆலயத்தின் உள்ள இருந்து பகவானை வெளியே எடுத்துட்டு வரும்போது அந்த பகண்டி அப்படிங்கிற ஒரு நடனம், அந்த ஒரு இசை கருவி இல்ல, அந்த மாதிரி அந்த ஒரு நம்ம எப்படி நாதஸ்வர சவுண்ட் அப்படிங்கிறோம் இல்லையா, அதே போல மிருதங்க சவுண்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பகண்டி அந்த சவுண்டு ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த சவுண்டோட அந்த மியூசிக்கோட அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு பகவானை அங்கிருந்து அழைச்சிட்டு வருவாங்க. முதலில் வருவது யார் என்றால் பலதேவர் தான் வருவார். ஃபர்ஸ்ட் அந்த 3 ரதங்களுமே இருக்கும். நம்ம நுழைஞ்ச உடனே பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஜெகநாதர், நம்ம எப்படி ஆலயங்கள்ல பாக்குறோம் பகவான், அதே மாதிரிதான் அந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல வந்து ஜெகநாதருக்கு, இந்த ரைட்டுக்கு வந்து பலதேவர். சோ பலதேவர் அங்கிருந்து வந்துட்டு அவரு எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கரெக்டா இருக்கான்னு பாக்குறாராம். எல்லாமே பர்ஃபெக்ட் அரேஞ்ச் பண்ணியாச்சா, என்னுடைய சகோதரன் வந்து இப்ப போக போறாரு, ரதத்துல போக போறாரு, இவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பலராமன் வந்துட்டு இருக்காரு. அடுத்தது தன்னுடைய சகோதரிக்கு பாதுகாப்பாக எல்லா ஏற்பாடுகளும் சரி செய்த பிறகு, அதன் பிறகு சகோதரி வெளியே வருகிறாள், சுபத்ரா தேவி வெளியே வருகிறாள். சுபத்ராமா இஸ் கமிங் அவுட்.
சோ இவர்கள் இருவரும் சேர்ந்து சுபத்ராமாய் வரும்போதே சுதர்சன் சக்கரமும் அந்த இடத்துக்கு வந்துரும், அந்த ரதத்துக்கு வந்துரும். அதன் பிறகு இருவருமே சேர்ந்து ஜெகநாதரை வரவேற்கிறார்கள். ஜெகநாதரை வரவேற்று அவர் மூன்றாவது ரதத்தில் அவர் மூன்றாவதாகத்தான் ஏறுவார். இறுதியாக ஜெகநாதர் ஏறுவார். அவங்கள தூக்கிட்டு வர்றதுக்குன்னு ஒரு தைத்திய ஃபேமிலி ஸ்பெஷல், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை தரப்படும். வேற யாரும் அதை பண்ண முடியாது. ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1 டன் எடை உள்ள பகவான். நம்ம பெரிய பெரிய மெக்கானிக்கல் லிஃப்டிங் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கொடுத்து கிளிப்பிங்ஸ் போட்டு கிளாம்ப் எல்லாம் போட்டு ஒரு கிரேன் எல்லாம் வச்சு அப்படியே ஈஸியா தூக்கி வச்சிருவாங்க. இது அப்படி கிடையாது. ஷேப்லெஸ், கை எங்க எங்க பிடிக்கிறது, வயிற்றுல எங்க பிடிக்கிறது, தலையில எங்க பிடிக்கிறது அப்படின்லாம் ஒண்ணுமே தெரியாது. பட்டு துணி, நல்ல பட்டு துணியில ஒரு மெத்த மாதிரி அதை ஃபுல்லா பகவானுடைய இடுப்புல சுத்திட்டு அந்த பட்டு கயிற்றை அவங்களும் அவங்க வயிற்றுல சுத்திப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த வயிற்றோட வயிறா பகவான வயிற்ற சுத்தி ஒரு 10 பேர் 12 பேர் 14 பேர் 16 பேர் எவ்வளவு பேர் சுத்திக்கிறாங்களோ அவ்வளவு பேரும் அந்த டைட்டிக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன், அந்த ஹார்டா டஃபா ரொம்ப இறுக்கமா வச்சுக்கிற மாதிரி அந்த ஒரு லெவல்ல பார்த்துட்டு அதை அவங்க தூக்கிட்டு வரணும். கீழே பட்டு மெத்தை விரிச்சிருப்பாங்க. அப்படியே கீழே ஒவ்வொரு டைட்டியும் வரும்போது அவங்களால கோயில்ல இருந்து, கோயிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த கோயில்ல இருந்து அந்த 22 படிக்கட்டுகள் இறங்கி மெயின் ரோட்ல ரதம் இருக்கிற இடத்துல அந்த ரதத்தை ஏத்தணும். இவ்வளவும் ஒரே ஸ்ட்ரெச்ல பண்ண முடியாது. அவங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்ட்ரெச் நடந்து வர்றதுக்குள்ள ஒரு 20-25 இடத்துல பகவானை கீழே வைப்பாங்க. அந்த கீழே வைக்கிறதுனா ஒரு சின்ன ஒரு 1 கிராம் பொருளை நீங்க கீழே குனிஞ்சு டக்குன்னு வைக்கிற மாதிரி கிடையாது. 1 டன் எடை உள்ளது. 20 பேர் 25 பேரு. தே நீட் டு கோஆர்டினேட், கரெக்டா வைக்கணும். அது வைக்கிற நேரத்துல அவங்க கால்ல எல்லாம் விழுதுன்னா காலு அதுக்கப்புறமா வேலையே செய்யாது, அந்த அளவுக்கு வெயிட். அதனால அந்த பட்டு மெத்தைய போட்டு அது மேல பகவானை அங்க தாங்குதலாக அதுல நிறுத்தி 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 ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்துட்டு வருவாங்க பகவானை. அந்த மாதிரி அந்த வெயிட் அதை இறக்கி போடும் பொழுது அவ்வளவு வெயிட்ல பகவானை கீழே இறக்குவாங்க. லிட்ரலி அப்படியே பொத்துன்னு கீழே போடுற மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த போட்ட வேகத்துல அந்த பட்டு மெத்தை பிச்சுக்கிட்டு அப்படியே காட்டன்ல உள்ள காட்டன் போட்டு பஞ்சு வச்ச அந்த பட்டு மெத்தை அப்படியே பிச்சு உதறிட்டு அப்படியே பஞ்சு மேல அப்படியே பறக்கும். நீங்க ஒரு சில போட்டோஸ் எல்லாம் பார்த்திருக்கலாம். ஒரு சில டைம்ல அவங்க போடும்பொழுது கீழே அந்த மெத்தை அப்படியே கிழிஞ்சு அதுல இருக்கிற பஞ்சு பொறி அப்படியே நம்மளே ஒரு தலகாணியை எடுத்து உடைக்கிறோம் அப்படிங்கும்போது அது எப்படி தூசோட வெளியே வருதோ அது போல அந்த பட்டு மெத்தை ஃபுல்லா அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியே வரும். அந்த மாதிரி பண்ணித்தான் அதை அந்த ரதத்துல அவங்க ஏத்தணும். இது ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல், ஒரு ஆன்மீக நிகழ்வாக பார்ப்பதை தவிர இவர்கள் ஒரு திவ்யமான மதிப்பு கொண்ட நிரந்தரமான ஒரு நிகழ்வாக, இட் இஸ் அ செலிப்ரேஷன் ஃபார் தம். ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி, மிகப்பெரிய. நம்ம எல்லாம் நிறைய பொங்கல் தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஐலாண்டு கிரவுண்ட் ஒண்ணு இருக்கு. எவ்ரி பொங்கல்ல ஒரு பெரிய இது போடுவாங்க, எக்ஸிபிஷன் மாதிரி போட்டு எல்லாரும் அங்க போயிட்டு ஜாலியா இருக்கலாமாங்க. அந்த மாதிரி இந்த ரத யாத்திரை அப்படிங்கிறது அவர்களுக்கு, அந்த ஒரிய மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. அவர்களுடைய ஒரு அன்பை, பகவானினுடைய கருணையை எந்த விதமான ஒரு சமய நோக்கு எதுவுமே இல்லாம சரிசமமாக ஒரு பிரதர்லி ஃப்ரெட்டர்னிட்டி, ஒரு குடும்ப அங்கத்தில் எப்படி ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி அப்படிங்கும்போது எல்லா உறவினர்களும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்களோ அது போல இந்த ரத யாத்திரை நேரத்துல எல்லாருமே ஏதாச்சும் சேவகம் செய்யணும், பகவானுக்கு செய்யணும் அப்படின்னு. பொதுமக்களும் எப்படிப்பட்ட பொதுமக்கள் என்றால் ஜாதி சமய வேறுபாடு எதுவுமே இல்லாமல், நிறத்தின் வழியில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், மொழியின் வாரியாக இல்லாமல், சமயத்தின் வாரியாக இல்லாம யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் கலந்துக்கலாம். சொல்ல போனா அந்த ஒரு நேரத்துலதான் பகவானை யாரு வேண்டுமானாலும் சென்று தொடலாம். ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரதத்துல பகவான் இருக்கும்போது ரதத்து மேல ஏறி நீங்க பகவானை அப்படியே நீங்கள் ஆலிங்கனம் செய்து கொள்ளலாம்.
யாருமே தடை சொல்லவே மாட்டார்கள். அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்ச உடனே கோர்ட்ல இருந்து இது பண்ணிட்டாங்க, ஸ்டே வாங்கிட்டாங்க. யாருமே அந்த ரதத்துல ஏறக்கூடாது, ஒன்லி பாண்டாஸ் மாத்திரம் தான் ஏறணும் அப்படின்னு. ஒரு சிலர்லாம் அந்த 3 ரதமும் பக்கத்துல நிற்கும், அந்த ரதத்துல ஏறி ஜெகநாதரை கட்டி பிடிச்சிட்டு இறங்கி எல்லாம் வர முடியாது, கூட்டம்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும். அந்த ரதத்துல இருந்தே அடுத்த ரதத்துக்கு ஜம்ப் பண்ணுவாங்க. அப்படியே கீழே விழுந்தாங்கன்னா கை கால் உடைஞ்சு போயிடும். இருந்தாலும் அதை ஜம்ப் பண்ணி அடுத்ததுல போயிட்டு பார்த்துட்டு நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு அந்த கூட்டம், அந்த அளவிற்கு ஒரு பிரமாதமான ஒரு நிகழ்வு அது. அதை அனைவருமே அவ்வளவு சிறப்பாக அவர்கள் செய்கிறார்கள். பகவான் தன்னுடைய ஆசனத்திலிருந்து, வியாசாசனத்திலிருந்து பகவான் கீழே இறங்கி வந்து பொதுமக்கள் அனைவருக்கும் தரிசனம் கொடுத்து, அவர்கள் வெளியே இருக்கிற வரைக்கும் பகவானை யார் வேணாலும் தொடரலாம். ஆனா ஒன்ஸ் அவர் வந்து அவருடைய இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா ஒன்லி தட் பாண்டாஸ், வேற யாருக்குமே ஒண்ணுமே அங்க அதிகாரம் கிடையாது. அந்த நியமங்கள் படிதான் எல்லா விஷயங்களுமே நடக்கும். சோ இந்த ரதமானது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால், ஒரு உடலை போன்று, அந்த உடலில் உள்ள இருக்கிற விக்கிரகங்கள் நம்முடைய ஆத்மாவை போன்று, அந்த ரதத்தை இழுப்பதின் மூலமாக அந்த ஆத்மா உடலோடு நாம் எப்படி நம்முடைய பரமாத்மா ஜீவாத்மா உறவை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோமோ, அது போல அந்த ஆத்மா, அந்த பகவான் பரமாத்மாவோட நம்முடைய தொடர்பை நாம் வலுப்பெற செய்வதுதான். அந்த ரதம் புறப்படும் போது அந்த ஒரியா உடைய அரசர், சைத்தன்ய மகாபிரபு காலத்துல பிரதாப் ருத்ரா, அந்த அரசருடைய மிகப்பெரிய ஒரு அருமையான லீலைகள். அவர் வந்து பகவானுடைய அந்த ரதத்தின் முன்னாடி ஒரு தெரு பெருக்கிறவன் மாதிரி அந்த இடத்த கிளீன் பண்றதை பார்த்த உடனே மகாபிரபுக்கு அவர் மீது அவ்வளவு ஒரு கருணை ஏற்படுகிறது. இவ்வளவு பெரிய ஒரு மகாராஜா பகவானுக்காக சேவகம் செய்தார். தன்னுடைய அந்தஸ்தை எல்லாமே பார்க்காம பகவான் உடைய ஆலய பணியில், பகவானுடைய ரதம் புறப்படும் பொழுது, பகவானுடைய யாத்திரை துவங்கும் போது அந்த இடத்தை சுத்தம் செய்கிறார். சோ ஹி